அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் அல்லவா, அந்த அடிப்படையிலே நம்ம ஹஜ் இருந்து விடக்கூடாது. கஷ்டப்பட்டு ஹஜ் செய்கின்றோம் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக. ரப்பே நீ ஒருவன் தான் ரப்பு, உலகத்தில் எவனும் புகழ வேண்டாம் என்ற நிலையிலே நம்முடைய ஹஜ் இருக்க வேண்டும். மக்களும் புகழ வேண்டும் என்ற நிலையிலே ஹஜ் செய்து விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். அவன் என்னுடைய வாசப்படியை மிதிக்க கூடாது, பள்ளி வாசலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லவா. அந்த அடிப்படையில் இல்லாமல் இஹ்லாஸாக நம்முடைய ஹஜ்ஜிற்கு அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்று செய்கின்றோம் அல்லவா. அந்த ஒரு காரணத்திற்காக நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்கள், இந்த உலகத்திலே வாழுகின்றோம், நல்ல உண்ணுகின்றோம், நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே மரணிக்கின்றோம். மரணித்த பிறகு நம்முடைய கபருக்கு இந்த ஏகத்துவவாதிகள் என்ற தொழுகை நடத்த வேண்டும். இந்த ஏகத்துவவாதிகள் நம்முடைய கபருக்கு நின்று நமக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய உன்னதமான இந்த உலகத்திற்கு வந்தனுடைய அடிப்படை லட்சியம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் யாருக்கு ஜனாசா தொழுகை தொழக்கூடாது என்று சொல்லுகின்றான், யாருக்கு கபரடியிலே அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று சொல்லுகின்றான் தெரியுமா? குடித்தவன், கும்மாளமிட்டவன், விபச்சாரம் செய்தவன், வட்டி வாங்கினவன் எல்லோருக்கும் ஜனாசா தொழுகை உண்டு, அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஒரே ஒருவனுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அவனுடைய கபரடியிலே நிற்க கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே மௌத்தானவனுக்கு தான், அல்லாஹ்வுக்கு சிறுக்கு செய்த நிலையிலே மௌத்தானவர்களுக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை தொழாதீர்கள், அவருடைய கபரடியிலே என்று பாவ மன்னிப்பு கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்லுகின்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். ஒரு கட்டத்திலே பேர் நபி மதீனாவிலே ஒரு சம்பவம் ஏற்படுகின்றது. சில வசனங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் உடனடியாக இறக்குவான், சில வசனங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு படிப்படியாக தருவான் அல்லவா. இந்த இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொழக்கூடாது என்பதற்கு ஒரு சம்பவத்தை ரப்பு ஏற்படுத்தி காமித்தான். என்ன நடந்தது? அப்துல்லா பின் சலூன் என்ற ஒரு முஷ்ரிக்கின், ஒரு முனாஃபிக் இறந்து விட்டான். இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மையத்தை கபர்ஸ்தானுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு கொண்டு வர சொன்னாங்க. பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்தாச்சு, ரசூலுல்லாஹ் இமாமத்தாக நிக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க. அந்த நேரத்திலே சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்ன உணர்வு? இவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன், இவனுக்கு ரசூலுல்லாஹ் தொழுக வைக்கிறாங்களே என்ற ஆதங்கம். யாரு வாயை திறந்து கேட்கல. வர்றாங்க, உமர் ரலியல்லாஹுக்கு செய்தி கட்டுது, வர்றாங்க பள்ளிவாசலுக்கு, எல்லாத்தையும் தள்ளிட்டு வர்றாங்க. வந்து அங்க இமாமாக்கா நிக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை உள்ளவன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த இவனுக்கு நீங்கள் எப்படி தொழுகுவீர்கள் என்று அவங்க கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே, இவன் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட நான் கையேந்துவேன். உமர் ரலியல்லாஹு தொலை வைக்க கூடாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொலை வைப்பேங்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு பிடிச்சி இழுக்கிறாங்க, தொலை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான், இவன் முஸ்லிமே கிடையாது. ரசூலுல்லாஹ் உமரை கை தட்டி விட்டுட்டு அவரையும் மீறி தொலை வைக்கிறார். அந்த ஜனாசா தொழுகையில 4 தக்பீர். தக்பீர் தொழுகை முடிந்த பிறகு அவங்க தக்பீர் சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி ஒரு நிமிஷம் அல்லாஹ் உடலைங்க, உடனே இறக்குறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை. இறக்கிட்டு சூரத்துல் தௌபால் இருக்கக்கூடிய வசனம் இறங்குது, நபியே, இணை வைத்தவர்களுக்கு நீங்கள் கையாத கூடாது, அவர்களுக்காக தொலை வைக்க கூடாது. இது உங்களுக்கு மட்டுமல்ல, ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆணும், ஈமான் கொண்ட ஒவ்வொரு பெண்ணும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், உன்னை பெற்ற தாயா இருந்தாலும், அத்தாவா இருந்தாலும், அண்ணன் தம்பி இருந்தாலும், பொண்டாட்டியா இருந்தாலும், அவங்க இணை வைத்து விட்டால் நீங்கள் ஜனாசா தொழுகை தொழக்கூடாது, அவருடைய கபர் அடியிலே நிற்க கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இருக்கிறார். உமர் என்ன சொன்னாரு? நீங்க தொலை வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எத்தனை தடவை தடுத்தாலும் தொலை வைப்பாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்? நபியே, நீங்கள் எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்க.
பல தடவை கேட்பேங்கிறாங்க. ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை கேட்டாலும் நபியே நாம மன்னிக்க மாட்டோம். ஏன்? ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்களை நிரந்தர நரகவாதி என்று நான் முடிவு செய்து விட்டேன். எங்கிட்ட போய் நீ எதுக்கு கையேந்திர? நான் ஒருத்தர் நரகவாதி முடிவு செஞ்ச பிறகு எங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்று அந்த வசனத்தில் இறங்குதா இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய நிலை ஆகிவிடக் கூடாது. நாளைக்கு நம்ம மௌத்தானண்டா 40 இணை வைக்காத இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் நமக்காக தொழுக வைப்பார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்டிப்பாக இவனுக்கு சொர்க்கம் உண்டு, கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு என்று சொன்னார்களவா? அந்த நிலை நமக்கு வேண்டும். அப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு நேர்வழியை காமிச்சிருக்கிறான். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் ஏன் ரப்பிட்டு தான் கையேந்துவேன், அல்லாஹ் அல்லாதான், படைப்பணங்கள் தான் என்று தெளிவாக புரிந்து நம்முடைய தொழுகை, நம்முடைய இபாதத்து, நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் அல்லவா? அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். காலம் முழுசும் செலுத்துங்கள். இந்த நாள் முழுக்க முழுக்க இறைவா எனக்கு ஒரு நேர்வழியை காமிச்ச பெயர் தான் முஸ்லீமாக நான் இல்லை, உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய ஆற்றலை தெரிந்து கொண்டு அல்லாதான் தெளிவான இறைவன் என்று புரிந்து கொண்டு அந்த சக்தி அந்த தகுதி உலகத்தில் எவனுக்கும் கிடையாது என்று புரிந்த நிலையிலே வாழ வைத்த அந்த அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் என்ற அடிப்படையிலே நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த நன்றியை கூட அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான்? ஓ சொத்து வேண்டாம், உன்னுடைய சுகபோகம் வேண்டாம், உன்னுடைய காசு பணம் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? ஒரே ஒரு வார்த்தை, அதுவும் சின்னஞ்சிற வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்று இந்த இடத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த இடத்திலே வருவதல்ல முக்கியம், இந்த இடத்திலிருந்து இகலாசாக அல்லாஹ்வை புரிந்து கொண்டு ரப்பே நீதான் பெரியவன், உனக்குத்தான் பெருமை, நீதான் கண்ணியத்திற்குரியவன், நான் உன்னுடைய அடிமை என்ற அந்த நிலையிலே நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரமலானுடைய பெருநாளிலே வித்தியாசமாக முதல் ரக்காத்திலே 7 தடவை எந்த தொழுகையிலும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் நீதான் பெருமைக்குரியவன் என்று அல்லாஹ்வை புகழ்கின்றோம். இரண்டாவது ரக்காத்திலே அல்லாஹ் பெருமைக்குரியவன் என்று 5 முறை சொல்லுகின்றோம். இந்த பெருமை என்ற உணர்வு நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தொழுகை என்ற கடமை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த கடமையிலே அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் கைகட்டி நிற்கின்றோம். அல்லாஹ் அக்பர் என்று சஜிதாவிலே விழுகின்றோம். அந்த சஜிதாவிலே விழுவது என்ன அர்த்தத்தை நம்மளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றது? இந்த ஊரிலே நான் ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு செல்வாக்குள்ளவன், எனக்கு கீழே கைகட்டி 1000 பேர் நிற்கின்றார்கள், லட்சம் பேர் எனக்கு கும்பிடு போடுகின்றார்கள், என்னுடைய வேலையை செய்வதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்குகின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் மேல இந்த தலையை எனக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இந்த உள்ளத்தை உன்னுடைய சன்னிதானத்திலே வந்து விழுகின்றேன். உனக்குத்தான் பெருமை, உனக்குத்தான் புகழ், எவை என்ன புகழ்ந்தாலும் கூட அந்த தகுதி எனக்கில்லை என்ற ஒரு பயிற்சியை அல்லாஹு தஆலா இந்த தொழுகையிலே ஏற்படுத்துமாறு நமக்கு சொல்லி காமிக்கின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை பெருமைப்படுத்தியவர்களாக, ஒரு ஏகத்துவவாதிகளாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தௌஹீத்வாதிகளாக நம்முடைய மரணம் ஏற்பட வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், உலகத்திலே நீங்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று பெருமானார் சொன்னார்கள் இல்லையா? இந்த வார்த்தையோடு எந்த முஸ்லிம் மரணிக்கின்றானோ கண்டிப்பாக அவனுக்கு மறுமையிலே சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இல்லையா? அந்த நிலைக்குரியவர்களாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா இந்த சிறப்பை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். அந்த அடிப்படையிலே அதிகம் அதிகம் நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். வலி துஅமினுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ்